மாறாத புதுமையை நாள்தோறும் வழங்கி கொண்டிருக்கிற நம்ம ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள்ல மறத்தல் தகுமோ சுற்றுல அழகழகா பிள்ளைகள் பேசுறாங்க. அடுத்ததாக வந்து பேசுகிற அந்த போட்டியாளர் பரந்தாமன். வாங்க. இந்த மறத்தல் தகுமோ சுற்றுல பரந்தாமன் என்ன தலைப்புல பேச போறார்? குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளாரை மறத்தல் தகுமோ அப்படின்னு பரந்தாமன் பேச போறாரு. கேட்க நாங்க ஆவலோடு இருக்கிறோம். சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். பண்பிற்கினிய அனைவருக்கும் இந்த பரந்தாமனின் சிறந்தாழ்ந்த வணக்கம். நல்லது செய்தவர்களையும் நல்லவர்கள் செய்ததையும் நாம் மறப்பது முறையா? இன்றைய இணைய சமுதாயம் நினைக்க மறந்து போன ஒப்பாரும் மிக்காரும் இல்லா நம் பைந்தமிழ் நாட்டின் பேராண்மையை மறத்தல் தகுமோ என்பது என் கேள்வி. அது சரி, யார் அவர்? மனதில் சைவ சித்தாந்தத்தையும் மொழியில் செழுந்தமிழையும் மெய்யில் திருநீரையும் சுமந்த அரங்கநாத அப்பர் பெருமானவர். ஆன்மீக அறிவியலையும் அன்றாட அறிவியலையும் ஒன்றாக சேர்த்தூட்டிய ஆதின திருமூலரவர். தனித்தமிழ் வேரூன்ற தன் வேர்வை பாய்ச்சிய முருகமலையடிகள். பரம்பு மலையில் பார்ப்போற்ற பாரிவள்ளலுக்கு விழாவெடுத்த குன்றக்குடி கபிலவர். தமிழா வழிபடு, தமிழால் வழிபடு என்று முழங்கி முதலில் மதுரை சொக்கநாத பெருமான் முன்னால் தமிழ் திருமறை வழிபாட்டை தொடங்கி வைத்த சிவனடிகளார் அவர். 1965 அமைதி ஊர்வலத்தில் தமிழ் வாழ்க என்று வீதிதோறும் முழங்கி நீதிமன்றத்தால் அபராதம் விதிக்கப்பட்ட தமிழேய துறவியவர். குருதி கொப்பளித்த மண்டைக்காடு கலவரத்தில் சமாதான கொடி நட்டு வைத்து சமத்துவ குடி மலர வைத்த காவியுடை வள்ளலாரவை. கோயிலை தழுவிய குடிகள், குடிகளை தழுவிய கோயில் என்று மக்கள் உரிமையோடு வந்து செல்லும் இடமாக, மனிதநேய மடமாக குன்றக்குடி மடத்தை மாற்றி காட்டிய சமூக நல தொண்டர் அவர். ஒருமுறை தமிழ் வாழ்வ தம் வாழ்வன வாழ்ந்த வீரகவியரசர் உடல்நலம் இன்றி இருப்பதை அறிந்தவுடன் கவிஞரது வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் சென்று ஆறுதல் சொல்லி உதவிகள் செய்தார். இது மரபில்லையா என்று மற்ற சிலர் முணுமுணுத்ததற்கு, இங்கே நலம் குன்றி நாம் தமிழ் படித்திருக்க அங்கே நான் எப்படி நலமாய் வீட்டிருப்பேன் என்றாராம் அந்த தமிழ் குடிவேந்தர். கிராம பொருளாதாரத்தை தன் நிறைவாக்கி குன்றக்குடியை மாதிரி கிராமமாக உயர்த்தி காட்டிய சமூக நல தொண்டர் அவர். இதனை பாராட்டிய இந்திய அரசு குன்றக்குடி மாதிரி என்னும் திட்டத்தை அன்று நாடெங்கிலும் முன்னெடுத்தது. சிறுவனாக அவர் 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது சொல்லின் செல்வர் சேதுபிள்ளை வீட்டு ஜன்னல் முன்னால் நின்று தினம்தோறும் திருக்குறளை ஒப்பித்து காலனா பரிசு வாங்கிய அந்த பிள்ளைதான் பின்னாளில் உலக திருக்குறள் பேரவையை தொடங்கி திருக்குறளை தேசிய நூலாக்கிட திக்கட்டும் ஒழிக்க தொடங்கியது. குமரிக்கடலில் வள்ளுவர் சிலை அமைக்க முதல் குறளாய் முழங்கவும் செய்தது. சட்டமேலவை உறுப்பினராக பொறுப்பை ஏற்று தலைநகரில் வள்ளுவர் கோட்டம் அமைந்த அடித்தளமாகவும் நின்றது. அகத்தியாக அலைந்து திரிந்த தமிழை தங்க அரியாசனத்தில் அமர வைத்த அந்த பிள்ளைதான் தங்க பல்லக்கில் ஏற மறுத்தார். தனது தங்க ருத்ராட்ச மாலையை இந்திய சீன போரின் போது தனது தாய் நாட்டிற்காக நிதியளிக்க ஏலமும் விட்டார். இன்னும் ஆயிரம் அருமை பெருமைகளுக்குரிய அந்த அருந்தமிழ் மாமுனிவரின் பெயரை உங்கள் உதடுகள் உச்சரிப்பது என் செவிகளில் விழுகிறது. ஆம், அவர்தான் இவ்வாண்டு பிறப்பு நூற்றாண்டு விழா காண இருக்கும் மனிதனே மாமுனிவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். அவரை நாம் மறத்தல் தகுமோ? அவரை நாம் மறப்பதும் மனிதன் இங்கே இறப்பதும் ஒன்றுதான். அவர் புகழ் வாழ்க நாளென்றும். நன்றி, வணக்கம். மறத்தல் தகுமோ அப்படிங்கிற சுற்றுல நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற குன்றக்குடி பெரிய அடிகளார் பற்றிய ஒரு நினைவை பதிவு செய்த பரந்தாமனுக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சிறப்பா பேசியிருக்கீங்க. உங்களுடைய பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னு நடுவர்கள் வசம் கேட்கலாம். முதல்ல அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். இன்றைய இளைஞர்களுக்கு பிரபலமான நடிகர்கள் யார் என்றால் சொல்ல தெரியும். விளையாட்டு வீரர்கள் யார் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் சொல்ல தெரியும். ஆனால் ஒரு நல்ல பேச்சாளரை சொல்லுங்கள், ஒரு திறமையான எழுத்தாளரை சொல்லுங்கள், ஒரு சிறந்த தமிழறிஞரை சொல்லுங்கள் என்று கேட்டால் பல பேருக்கு தெரியாது. அதுதான் இன்றைய அவல நிலை. ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் கிடையாது என்று நிரூபிக்கும் வகையில் நம் தமிழகத்தின் பொக்கிஷங்களில் ஒருவரான தவத்திரு குன்றக்குடி அடிகளாரை பற்றி இந்த அவையில் நீ பேசினாய் இல்லையா, அதற்கே ஒரு தனி பாராட்டு. நன்றி. ஒரு மிகச்சிறந்த சைவத்தமிழ் பேரறிஞரை, தமிழ் ஆர்வலரை, சிறந்த பேச்சாளரை, எழுத்தாளரை உன்னுடைய பேச்சு
நிச்சயமாக உன் வயதொத்த மாணவர்களுக்கு அறிமுகம் செய்திருக்கும். அதனால் உன்னுடைய பேச்சு வந்து வெற்றி தோல்வி மதிப்பெண் என்பதையும் தாண்டி இந்த தமிழ் சமூகத்துக்கு, குறிப்பாக இந்த அறிவியக்கத்துக்கு நீ ஒரு மிகப்பெரிய தொண்டு செய்திருக்கிறாய் என்று தான் சொல்லணும். குன்றக்குடி அடிகளாரை இன்றைய பேச்சோடு மறந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய சிந்தனையிலும் செயலிலும் அவர் பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். வாழ்த்துக்கள். கவிஞருக்கு நன்றி. தொடர்ந்து அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். முதலில் தம்பிக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. காரைக்குடியிலேருந்து பிள்ளையார்பட்டி போகிற வழியில் இருக்குது இந்த குன்றக்குடி. திருப்பத்தூர்லேருந்தும் போகலாம், சிவகங்கையிலேருந்து போகலாம், புதுகையிலேருந்து போகலாம், புதுக்கோட்டையிலேருந்தும். குன்றக்குடி சுவாமிகளுடைய நூற்றாண்டு மையமாக வைத்து இந்த தலைப்பை பேசியமைக்காகவே மறத்தல் தகுமோங்கிற இந்த சுற்றுல பேசியதற்கு இன்னொரு கைத்தட்டு. கண்டிப்பாக உங்கள் வயதொத்தவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதை நீ நினைவு வச்சு பேசியதற்கு முதல்ல சகோதரர் சொன்ன மாதிரி வாழ்த்து. அவர் தான் எழுதுகிறாரு, ஆலயங்கள் சமுதாயத்தின் தூண்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நூற்றுக்கணக்கான புத்தகம் எழுதினார். இன்றைக்கு திருக்குறள் உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கு உந்து சக்தியாக திருக்குறள் பேரவை என்பதை தொடங்கியது அவர்தான். அது மாதிரி எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லி திருவருள் பேரவை அப்படின்னு ஒன்றை தொடங்கியதும் அவர்தான். முதலில் தமிழில் இன்றைக்கு நாம் சுஜாதாவை கொண்டாடுகிறோமே, அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு மடாதிபதி அறிக அறிவியல் என்று ஒரு மாத இதழை, அறிவியல் தமிழ் மாத இதழை கொண்டு வந்த பெருமை அடிகளாரைத்தான் சாரும். தமிழ்நாட்டில் முன்மாதிரியான கிராமம் என்று மது இல்லாத ஒரு ஊரை குன்றக்குடியைத்தான் சாரும். வீடுதோறும் சுயதொழில் திட்டம்னு இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, சுயதொழில் இயக்கம், அதற்கெல்லாம் முன்னோடியாக அப்போ ஒரு காவி உடைக்குள் ஒரு காரல் மார்க்ஸ் என்று தான் அவரை சொல்லுவார்கள். சைவத்தை படித்தவர், முருகப்பெருமானுடைய அருளை பெற்றவர். அவர் சொல்வார், வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்துவாயிரு, இஸ்லாமியனாயிரு, கிறித்துவனாயிரு, வீதிக்குள்ளே வரும்போது இந்தியனாயிரு, உலகத்தை பார்க்கும்போது மனுஷனாயிரு என்பது தான் அவருடைய வாழ்வியல் சித்தாந்த கருத்து. எனவே அடிகளாரை பற்றி அந்த பகுதியில், அதாவது திருச்சியிலேருந்து மண்டைக்காட்டு கலவரமெல்லாம் படித்து பார்த்தவர்களுக்கு தெரியும், ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணியை ஒரு மடாதிபதி செய்தார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு கருப்பு சட்டை போட்ட நீ காவி சட்டையை பற்றி பேசின பாரு, ஒரு காரல் மார்க்ஸை நினைவு கொண்டமைக்கு என் வாழ்த்துக்கள். இதை விட என்ன சொல்கிறது, நல்ல வெளிப்பாடு, அவரை பற்றிய செய்திகளை தெரிந்து அறிந்து புரிந்து ஒரு மனநமாக இல்லாமல் இயல்பான பேச்சாக இருந்தது. அடுத்தடுத்த சுற்றுக்கு நீ ரெடி ஆயிட்ட, இன்னும் உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். இந்த ஆகாயத்தின் ஒரு துகளில் அடிகளார் எங்கிருந்தோ உன்னை வாழ்த்துவார். நன்றிங்க. நடுவர்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். அந்த கலவரத்தை அடிகளார் போய் சரி செய்கிற அந்த சமயத்தில் 2 மதத்தவர்கள் பிரச்சனைக்குள்ளாகிறாங்க, நாங்கள் விற்பனை செய்கிற அந்த மீனை அவங்க வாங்க மறுக்கிறாங்கன்னு சொன்னபோது, ஒரு மடாதிபதி, ஒரு ஆதீனத்தினுடைய தலைவர் தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட தொட்டு பார்க்காத அந்த மீனை தன் கைகளால் தொட்டு அவரே விற்பனை செய்தார். உடனே அந்த மத பிரச்சனைகள் கடந்து மக்கள் ஒன்றானார்கள்ங்கிற அந்த செய்தியை வரலாற்றில் படிக்கிற போது அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர் என்பதையும் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியத்தையும் பரந்தாமன் இந்த மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் பரந்தாமனுக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துகள். நன்றி. அழகான